வருக என மேடைக்கு அழைக்கிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். மாணவர்கள் ஒற்றுமை. நமக்குள்ள மட்டும் இந்த ஒற்றுமை இல்லைன்னா இந்த நிர்வாகம் நம்மள அடிமைகளா தான் நடத்தும். வெல் செட். மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பேராசிரியர் தானே போறாரு. இதே வேலைக்கு தானே இன்னொருத்தர் வராரு. இந்த பேராசிரியரை சென்ட் ஆஃப் பண்றதுக்கும் வரப்போற பேராசிரியரை இன்வைட் பண்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்மள கூப்பிடல. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? அந்த சர்வாதிகாரத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாமே டீச் பண்ணத்தான் இந்த ஏற்பாடு. இவ்வளவு நாளும் சரித்திர பாடத்திற்கு போர் ஆசிரியரா இருந்த சாரி பேராசிரியரா இருந்த மிஸ்டர் நமச்சிவாயத்தை வாழ்த்தி, சார் உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு வழி அனுப்ப போறோம். இவர் நம்மளை விட்டு பெரிய போறாருன்னு நம்ம அனுதாபத்தை இவருக்கு தெரிவிக்கிறோம். அடுத்தது வரவேற்பு. யாரோ புதுசா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வந்திருக்காரா? எல்லாருக்கும் வணக்கம். ஐ அம் ஸ்டூடண்ட் சேர்மன். ஐ அம் அருண். கேட்டீங்களா? இவர் பேரு அருணா. முதல் 2 எழுத்துலயே. ஓகே, மாணவர்கள் சார்பில் நான் இந்த பொக்கே இவருக்கு கொடுக்கிறேன். Thank you. Thank you. பாத்தியாரே பாத்தியார் சரித்திர பாடத்தை அறுத்திட வார கவனடா. நீயும் எங்கள் சீரகை நீக்க வந்த அறுவை உங்கள் வரவை. நான் பாடுறேன், நீ கேளு. ரம்பம் மது கூறு இல்லை, ஆக்காவிடு கூறு இல்லை, கூறு எது ஐயா நம்ம ப்ரொஃபசர் அருபதாயா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கு. வெரி குட். அடடே, உங்க சேர்மன் கூட இதே கிளாஸ் தானா? உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க சேர்மன் பேரு மிஸ் லலிதா. உங்க பேரு? எங்க வைஸ் பிரசிடன்ட் பேரு அசோக். ஐ சி. உங்க பேரு? எங்க செக்ரட்டரி சித்ரகுலம் பேரு தரம்சந்த். பரவாயில்லையே, ஒருத்தர் கேள்வி கேட்டா இன்னொருத்தர் பதில் சொல்றீங்களே. உங்க சேர்மன் எனக்கு ஒரு பொக்கே கொடுத்தாங்க. அந்த பொக்கேக்குள்ள இந்த ஆக்ஸா பிளேட் இருந்தது. இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்ன ரொம்ப மாதிரி அறுக்க போறதா உங்க சேர்மன் எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. am I right? நோ 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 நோ, நீங்க அந்த ரொம்ப மாதிரி எங்களா இருக்க கூடாதுங்கிறதுக்காக அத உங்களுக்கு கொடுத்தேன். நான் எப்பவும் உங்களுக்கு அருவியா இருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு அருவியா இருக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில இத குப்பை கூடையில போட்டுடுறேன். ஒரு காலத்துல நான் இதே கல்லூரி மாணவன் தான். அந்த வகையில என்ன ஒரு சீனியர் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் நடத்துற பாடம் உங்களுக்கு அருவியா தோணாது. என்ன, நாங்க உங்களை சீனியர் ஸ்டூடெண்டா ஏத்துக்கணுமா? வேண்டாம், நண்பனா ஏத்துக்குங்க. அப்படி நினைக்கணும்னா நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். ஓகே, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க இந்த பெஞ்சில வந்து உட்காரணும். இதே சீட்ல உட்கார்ந்துதான் நான் படிச்சேன். திரும்பவும் அதே சீட்ல உட்கார்றதுல எனக்கு பெருமை தான். நாங்க படிச்ச காலத்துல பேராசிரியர் கீழே இறங்கி வர சொல்லக்கூடிய மனோநிலைமை எங்களுக்கு இல்ல. எப்ப நாம அவர் ஸ்தானத்துக்கு உயர போறோங்கிற எண்ணம் தான் உள்ளத்துல மேலோங்கி இருந்துச்சு. சொல்றதெல்லாம் கேட்டே ஆகணும்னு எந்த ஆசிரியரும் வற்பட மாட்டாங்க. அதே சமயத்துல கீழ்ப்படிதல் தவறான பண்பாகாது. கீழே இருக்கிற படிகள் ஏறினாத்தானே மேல இருக்கிற தளத்துக்கு நாம போய் சேர முடியும். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். எல்லாரும் எழுந்து எஸ் சொல்லுங்க. ஜெகன் பிரசன்ட் சார். ஜெகன், ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுத்தா பிரசன்ட் சொல்லக்கூடாதுன்னு தெரியும்ல? ஓஹோ, ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கக்கூடாதா? எஸ். சரி, நிறுத்திட்டேன். பாடமாவது நடத்தலாம் இல்லையா? ஓ, நடத்தலாமே. பாடம் இல்ல, இன்டர்வியூ. இன்டர்வியூவா? ஆமா சார், எங்களுக்கு ப்ரொஃபஸரா வந்திருக்கிற உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? வாட்ஸ் யுவர் டிகிரி? எம்ஏ இன் ஹிஸ்டரி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஆர் யூ மேரிட்? இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரு. கேள்வியை மாத்தி போடு. ஏன் சார், லவ் மேரேஜா? பாடத்தை பத்தி என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. சொந்த வாழ்க்கை பத்தி எதுவும் கேட்காதீங்க. பர்சனல் கொஸ்டின்ஸ் நாட் அலவுட். மிஸ்டர் அருண். வாங்க சார். என் பொண்ணுக்கு டிஃபன் கேரியர் கொடுக்கணும். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். கொடுத்துங்களேன். இது பொதிடப்பா. இதுதான் டிஃபன் கேரியர்.
அம்மா யாரு உங்க பொண்ணு? எந்த பொண்ணுக்கு என் முகஜாடை இல்லையோ அதுதான் என் பொண்ணு. நான் தான் சார். அது என் சம்சாரம் ஜாடை.